நாமக்கல் ஹைவேஸில் இருந்து லெஃப்ட் சைடில் பனமரத்துப்பட்டி போகிறதுக்கு பெரிய ரோடு இருக்கும். ரைட் சைடில் பாலத்துக்கு அடியில் வந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி சூரியலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு போகிறதுக்கான மண் தடம் இருக்கும். அந்த வழி தாங்க ஸ்ரீ ஆறுமுக சித்தர் சுவாமி பீடத்துக்கு போகிறதுக்கான வழி. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸ்ரீ ஆறுமுக சித்தர் சுவாமி பீடம் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேலம் ஊத்துமலை இருக்குங்க, ஊத்துமலை முருகன் கோயில், அந்த முருகன் கோயிலில் தான் வந்து ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டு வந்தார். இவர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் அதிகம் யாருக்கும் பேசுறது இல்லாமல் அந்த மலையில தான் சுற்றிட்டு இருப்பார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து அதிகம் வந்து சாப்பிட்றதே இல்லைன்னு சொல்கிறாங்க. இவர் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டீ பிஸ்கட்டு இதுதான் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. கொஞ்ச நாள் அங்கே வாழ்ந்துட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஜீவசமாதி அடைஞ்சிட்டான்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது இந்த கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் டீ பிஸ்கட் கொண்டு வந்து இவருக்கு வச்சு நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாட்களில் வந்து கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். நிறைய மக்கள் இந்த கூட்டம் வந்துட்டு தான் இருக்காங்க. கோயில் இருக்கிறவங்க வந்து யாருக்கும் தெரிய முடியுது. பௌர்ணமி அமாவாசை நாட்களில் இங்கே வாங்க, இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். வந்து வழிபடுங்க, நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். இதுதாங்க ஆறுமுக சித்தர் ஜீவசமாதி. இந்த சமாதி பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு வடிவமாக கட்டியிருக்காங்க. அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் எப்படிலாம் வாழ்ந்தார் அப்படின்றதுக்கான ஃபோட்டோஸ்லாம் வந்து சுற்றி பாருங்கள் நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்கள் மனசு ரொம்ப அமைதியாக ஒரு பாசிட்டிவாக இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் சேலம் வந்தீங்கன்னா இந்த ஒரு இடத்த பார்க்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சமாதிக்கு எதிர்புறமாக லெஃப்ட் சைடில் சூரியலிங்கேஸ்வரர் ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தை பற்றி முழு விவரம் நீங்கள் இன்னொரு பதிவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜீவ சமாதிக்கு எதிர்புறமாக ரைட் சைடில் ஒரு அழகான இடம் இருக்குங்க. அந்த இடத்துல வள்ளலார் சாமியும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஐமுக சிவலிங்கம் இருக்குது. நீங்கள் அதை பார்க்கலாம். பொய்மான்காடு பனமரத்துப்பட்டி பிரிவு ரோடு அருகில் இருக்கிற நந்திமலை வரத்தில் ஆறுமுக சித்தர் ஐயா மேலே இருக்கிறார். அவருக்கு வந்து டீ பன்னு வாங்கிட்டு வந்து வச்சு படைச்சாவே நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஐதீகம். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. நல்ல விஷயம், படிப்புக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. இந்த மாதிரிலாம் நடக்குங்க.